கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சாதகங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது? இந்த கடகராசின்னு சொல்லும் போது எமோஷனல் உணர்ச்சி, சந்தோஷம்னாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, கஷ்டம்னாலும் ஆள் மனசு ரீதியாக கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த கடகராசி நேயர்களை பாத்தீங்கன்னாக்கா இந்த கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போது நிறைய மாற்றங்கள், நிறைய அனுபவங்கள் ஏற்படுத்தி தரப்போகுது. அதே போல ஒரு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஆகஸ்ட் மாசத்துல வராரு, குருபலம் வந்துருச்சு அதெல்லாம் சொல்லுவாங்க. பிறப்பு ஜாதகத்தை பார்க்காம கடகத்துக்கு இந்த வருடம் திருமண பேச்சுவார்த்தையில கடகராசி பெண்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? கடகம் நமக்கும் நல்ல காலம் பிறக்குமா பிறக்காது அப்படின்ற ஒரு யோசனையிலேயே வாழ்ந்து வந்தாங்க. அந்த நல்ல காலம் அப்படின்றது நான் 6ஆம் மாசம் வரைக்கும் பிளஸ் ஜாஸ்தி மைனஸ் கம்மி. 6ஆம் மாசத்துக்கு மேல நிறைய பேருக்கு இடம் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். அனலைஸ் பண்ணிட்டு இடம் மாற்றம், தொழில் மாற்றம், ஒரு நல்ல பொதுவா பரிகாரம் அப்படின்னாலே கடகராசி பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்காக 2 ஜோதிடர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. முதலாவதா ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. அடுத்ததா ஜோதிடர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சாதகங்களை ஏற்படுத்தி கொடுக்க போது, என்னென்ன விஷயங்களா கவனமா இருக்கணும்? கடகராசி சொல்லும் போது காலபுருஷனுக்கு 4வது ராசி. இயற்கையாகவே சுகஸ்தானம். ஒரு மனிதனுக்கு எதுங்க சுகஸ்தானம்னா அம்மா வயிற்றுல உதிச்சது தான் சுகஸ்தானம். இந்த கடகராசின்னு சொல்லும் போது எமோஷனல் உணர்ச்சி, சந்தோஷம்னாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, கஷ்டம்னாலும் ஆள் மனசு ரீதியாக கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த கடகராசி நேயர்களை பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூடியூப் வேர்ல்ட்லேயே கடகமும் கும்பத்தையும் தான் வச்சு செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா 2ல் கேது 8ல் ராகு வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த அவஸ்தைகளையும் மீறி போராடிட்டு ஜெயிக்கக்கூடியவங்க கடகராசி தான். இந்த கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போது நிறைய மாற்றங்கள், நிறைய அனுபவங்கள் ஏற்படுத்தி தரப்போகுது. அதே போல் ஒரு கடனை புதுசாக வாங்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். குடும்பத்தை விட்டு சில ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுனாக்கா இயற்கையாக நான் துபாய்க்கு ஒரு வேலைக்கு போகிறேன், ஒரு கான்ட்ராக்ட் பேஸாக குடும்பத்தை விட்டு பிரித்து கொடுத்துருக்கோம். குழந்தைகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஹாஸ்டல் போயிருப்பாங்க. இதே இந்த சனி தசையோ அஷ்டமாதிபதி தசை, பாதகாதிபதி சுக்கிரன் தசையோ நடந்துச்சுன்னா பிரித்து விட்ருக்கோம் குடும்பத்துக்குள்ளே. ஏன்னா 2ல் சர்ப கிரகங்கள் உட்கார்ந்துருக்கனால இல்லற வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். நல்லது தாங்க பேச போனேன், ஒரு வார்த்தையை பிடிச்சி பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறதும் இந்த கடகராசி தான். ஸோ இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருடம் நிறைய விஷயங்களை அவங்க எஃபெக்ட் போடலாம். பொருளாதாரம், பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் ஈஸியாக வரும். இங்கே போட்டிங்கன்னா 10 லட்சம் வந்துடும், இப்படி சம்பாதிச்சிருங்க போட்டுருங்க, பணம் எடுத்துருவாங்க. ஆனால் சம்பாதிக்கணுமே அந்த பணத்தை போட்டு, அதுதான் அங்கே பிரச்சனை. உத்தியோகத்தை கான்சன்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா கடகம் ஜெயிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஆகஸ்ட் மாசத்துல வராரு, என்ன சொல்லுவாங்க, குருபலம் வந்துருச்சு அதெல்லாம் சொல்லுவாங்க. பிறப்பு ஜாதகத்தை பார்க்காம கடகத்துக்கு இந்த வருடம் திருமண பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கிறது சிறப்பு. நிறைய, அதாவது எப்படி சொல்லலாம், இந்த பிஸ்தால கார்த்திகை சார் மாலை போடுறதுக்கு முன்னு மாலை கழட்டினதுக்கு பின் நல்லவர் தான், ஆனா கேரக்டர் சேஞ்சஸ் அதெல்லாம் இந்த கடகராசிக்கு தன்னோட வாழ்க்கை துணையுடைய சுயரூபங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்ததா சொந்த தொழில் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்கிற தொழிலை விட சைலண்ட் பார்ட்னரு, ஒர்க்கிங் பார்ட்னரு இதெல்லாம் சக்க போடும். இல்லைங்க நான் கொஞ்சம் கௌரவம் பார்த்துட்டேன், நான் போட தான் செய்வேன் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தாங்கனாக்கா லாஸையும் கண்டிப்பாக சந்திக்கும்.
இந்த கடகராசி. முதல் விஷயமா தாயாருடைய ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். தாய்க்கு தான் மெயின் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஸோ பிறப்பு ஜாதகத்துலேயும் கொஞ்சம் தசாபுத்திகளை பார்க்குறது, உங்கள் குடும்ப ஜோசியர் யாரோ அவங்கள போய் பார்த்துட்டு வர்றது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் படிப்பு விஷயத்தில் மந்தத்தனம் தான் ஃபஸ்ட்டு விஷயம். மந்தத்தனத்தை விட எப்படின்னா பிள்ளைங்க சூப்பராக படிக்கும் உங்கள் வீட்டில், போய் எக்ஸாம் பேப்பரில் எழுதும் போது பிளாங்காக அப்படியே கொடுத்துட்டு வருவாங்க. வயிற்றுச்சலாக இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு. நல்லா படித்தாங்க எழுதலை. ஏன்னா 2ல் இருக்கக்கூடிய கேது மறதின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதிக வல்லார கீரை வகைகள் இவங்க அதிக எடுத்துக்கும் போது, அது 10 வயசு குழந்தையா இருக்கட்டும், 70 வயசு குழந்தையா இருக்கட்டும், நான் டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கேன், கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பாக. சரி, என்ன ப்ளஸ் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் பார்க்குறதுலே தெரியுது. எல்லாமே மைனஸ் சொல்லிட்டீங்க, என்ன ப்ளஸ் இருக்கு சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு தீராத கடன் ஒன்று தீர்த்துருவாங்க. பல நாளாக நடந்த ஒரு வழக்கு பிரச்சனை, பஞ்சாயத்து, ஒரு தீர்வுக்கு இந்த வருடம் கிடைச்சிடும். ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக உண்டு. நிச்சயமா மேம். கடகராசி பெண்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, ப்ளஸ் அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன மேம்? கண்டிப்பாம்மா. பொதுவாக வந்து பாருங்கள், கடந்த சில வருடங்களாக அப்ராக்சிமேட்லி நம்ம சொல்லணும் அப்படின்னா 2.5 வருஷம் தான் சொல்லணும். ஆனால் கடகராசி பெண்கள் சுய ஜாதகம் பார்க்க வரும்போது நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, 5 வருஷமாகவே நாங்கள் நல்லா இல்லைம்மா, 4 வருஷமாகவே நல்லா இல்லை, 8 வருஷமாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மெச்சாரிட்டி வந்து பாருங்கள், கடந்த 2.5 வருஷமாக கடகம் அனுபவித்த வேதனைகள் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி. நிறைய கடகராசி பெண்கள் நல்ல போஸ்ட்டில் இருந்தாங்க, அந்த போஸ்ட்டை விட்டு ஒரே நாளில் தூக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் செய்யாத தப்புக்கு ஒரு தண்டனை, ஒரு அவப்பேறு, ஒரு அசிங்கம் அப்படின்னு. அதே மாதிரி போகும்போது மேடம் குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களாம் நம்ம இப்படி திரும்பி பார்த்தா கூட கவனிக்காத மாதிரி போகிறது, இல்லைன்னா சாக்கு விட்டு பேசுறது, இந்த மாதிரி பல விஷயத்த சமுதாயத்தில் அனுபவப்பட்டாங்க அப்படின்னா. அதுக்கும் மேலே சரி எல்லாம் தான் பிரச்சனையாக இருக்குது, குழந்தைங்களாவது நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சா, குழந்தைங்க தான் தேரில் இருக்க கடகராசி பெண்களை தெருவில் கூட்டின்னு வந்து நிற்க வச்சது அப்படின்னு சொல்லலாம். அப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கடகம் உருகி உறவாக பழகக்கூடியவங்க தான் கடகம். முதல் ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய அன்பை எதிர்பார்ப்பாங்க, பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை மெச்சாரிட்டி. அப்போ அடுத்து குழந்தைங்க கிட்ட தான் அதிகப்படியான ஒரு அட்டாச்மெண்ட் இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைங்களாலையும் அசிங்கப்பட்டாங்க, அவமானப்பட்டாங்க, எல்லாம் தான் முடிஞ்சிச்சுப்பா. கடைசி நம்ம ஹெல்த்தாவது நம்ம கிட்டயா அப்படின்னா அதுவும் கிடையாது. நிறைய பேருக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், டிஸ்க் ப்ரோலாப்ஸ், டிஸ்க் பல்ஜு, மூட்டு வலி, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துச்சு. அப்படிப்பட்ட கடகம் நமக்கும் நல்ல காலம் பிறக்குமா பிறக்காதா அப்படின்ற ஒரு யோசனையிலேயே வாழ்ந்து வந்தாங்க. அந்த நல்ல காலம் அப்படின்றது பிறந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் தான் அவங்க கிட்ட இருந்த அத்துணை விஷயத்தையும் பிடுங்கினார். அப்படி பிடுக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வட்டியோடு வரப்போகுது அப்படின்னா. சனி அஷ்டமத்து சனியாக இருந்து பாக்கிய சனியாக மாறுறார். பாக்கிய சனி எல்லா விதத்துலையும் நிறைய பாக்கியங்கள் அப்படின்றது கொடுப்பார். ஆனால் சனியாச்சே, அப்போ என்ன பண்ணும், நீ ஹார்ட் ஒர்க் பண்ணும், திரும்பவும் முதல்ல இருந்து நான் அப்படின்ற மாதிரி நீ ஆரம்பித்த உன் வாழ்க்கையை அப்படின்னா நிறைய நற்பலன்கள் அப்படின்றது இருக்குமா, கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. அதுக்கும் மேலே ராகு 8. பொதுவாக 12ஆம் மாதம் வரைக்குமே திடீர் மாற்றங்கள், திடீர் நிகழ்வுகள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது உண்டு. ஆனால் 6ஆம் மாதம் வரைக்கும் ப்ளஸ் ஜாஸ்தி, மைனஸ் கம்மி. 6ஆம் மாதத்துக்கு மேலே மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் கவனம் தேவை. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி பஞ்சாயத்தில் இருக்க சொத்துக்கள்லாம் வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவுட் சைட் த கோர்ட் செட்டில் பண்ணணும், மத்தியஸ்தர்களை வச்சு செட்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இப்போ நிறைய கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டை விட அவுட் சைட் த கோர்ட் தான் செட்டில் ஆகுது. அப்படிப்பட்ட நீங்கள் ஒரு டெசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மத்தியஸ்தர்களை நல்ல பர்சனாக வைக்கணும். இல்லைனா என்ன ஆகும்னா குரங்கு ஆப்பம் பங்கிட்ட கதையாக வர்றதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்குது, ஹிடன் சீக்ரஸிஸ் ஏதாவது இருக்குது, அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா அவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சந்தைக்கு வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. சின்ன சின்ன விஷயம் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். முக்கியமாக இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. ஹெல்த்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். பொதுவாக வந்து பாருங்களாம்மா, கடகத்துக்கு சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ் அப்படிம்பாங்க, மன ரீதியான குழப்பம், அதனால் உடலில் பாதிப்பு, அந்த மாதிரி தான் நிறைய வரும். ஸோ உங்கள் மனசை கொஞ்சம் ஸ்டபர்னாக வச்சுக்கணும், ஸ்திரமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 2ஆம் பாவத்தில் கேது, குடும்பத்தோடவே இருந்தாலும் குடும்பத்தோட ஒட்டி உறவாட எனக்கு பிடிக்கல, எனக்கு தனிமை தான் இனிமையாக இருக்குது, எனக்கு வந்து பாருங்கள் எல்லாருக்கூடயும் நல்ல மிங்கிள் ஆகிறதுக்கு பிடிக்கல, ஏன்னா எல்லாரோட ரியல் ஃபேஸஸையும் நான் பார்த்துட்டேன். இப்போ இந்த காலகட்டம் கடந்த வருடங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீ ப்ளூனா ப்ளூவாக தெரிஞ்சுட்ட, நீ க்ரீன்னா க்ரீனாக தெரிஞ்சுட்ட, அப்போ உங்க கூட ஒட்டி உறவாட முடியாத நிலைமை அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வெளிநாட்டு கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம், இவங்களே வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம், குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம், இப்படி நிறைய விஷயம் இருக்குமா.
6ஆம் மாதம் வரைக்கும் குரு வந்து பார்த்திங்கன்னா விரைய குருவாக தான் இருக்காரு. சுப விரயங்கள் அப்படின்றது இருக்கும். நிறைய பேர் வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, சொத்து பத்து வாங்குவாங்க, நிலப்புல வாங்குவாங்க. 6ஆம் மாதத்துக்கு மேலே கடகத்திலே தான் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். அப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சேர்க்கையில் மாற்றத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. முக்கியமாக பெண்கள் யாராவது நல்லா பேசினா, எதிர் வீட்டுக்காரி, பக்கத்து வீட்டுக்காரி, 3வது தெருவில் இருக்க 4வது வீட்டு கூட நல்லா பேசினாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க கூட உறவாக பழகிடுவாங்க. அப்படி பழகும் போது கண்டிப்பாக இவங்களோட ரகசியங்களை பகிழக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இடம் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். அனலைஸ் பண்ணிவிட்டு இடம் மாற்றம், தொழில் மாற்றம், ஒரு நல்ல டாக்டர் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபேஷன் டெக்னாலஜிஸ்டாக மாறலாம். அவங்களோட பேஷனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதெல்லாம் பெஸ்ட்டு, நல்லது தான். பட் இருந்தாலும் அனலைஸ் பண்ணிட்டு செய்யறது ரொம்ப நல்லதுமா. பொதுவாக பரிகாரம் அப்படின்னாலே கடகராசி பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சோமேஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் சோமேஸ்வரர் இருக்காரு அப்படின்னா திங்கட்கிழமை தோறும் சோமேஸ்வரரை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது திடகாத்திரமான மனது, அதீத தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே கடகராசி பெண்களுக்கு கொடுக்குமா. இல்லைங்க எங்களுக்கு சோமேஸ்வரனை சோமவாரம் அன்னைக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு வழியும் வாய்ப்பும் இல்லை அப்படின்னா, எந்த ஈசன் கோயிலாக இருந்தாலும் சிவனை இன்னைக்கு தான் கும்பிடணும், இந்த நாள் தான் கும்பிடணும், இந்த நட்சத்திரம் தான் கும்பிடணும் அப்படின்லாம் கிடையாதுமா. நீ சிவன் கோயிலில் போயிட்டு சும்மா உட்காந்துட்டு வா, நீ எதுவுமே கும்பிட வேண்டாம். நீ சும்மா உட்கார்ந்தாலே உனக்கு அதுக்கான பலன் அப்படின்றது பன்மடங்கு ஈசன் கொடுத்துருவோம். அப்போ வீட்டு பக்கத்தில் எந்த ஈசன் கோயிலாக இருந்தாலும் நீ போய் சும்மா உட்காந்துட்டு வா. ஏன்னா நீ பட்டப்பாடு உனக்கு மனசு லைக்காது. பூஜையில் உட்கார்றதுக்கோ இல்லை சிவனை ஆத்மார்த்தமாக வேண்டதுக்கோ, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா அப்படின்ற சந்தேகத்தோடு தான் இருப்பேன். அப்படி போய் சும்மா உட்காந்துட்டு வா. ஈசனோட அருளால் எல்லாமே நல்லது நடக்கும். கவலைப்படணுன்ற அவசியமே இல்லைம்மா. நிச்சயமா மேம். மதிப்பெண்கள் அடிப்படையில் எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை கொடுக்கும்? மதிப்பெண்கள் அப்படின்னும் போதுமா இவங்களுக்கு ஏறக்குறைய 80% கொடுக்கலாமா. ஆனால் இவங்க நம்ம சொன்ன விஷயத்துல கான்ஷியஸாக இருக்காங்க அப்படின்னதா, இல்லைன்னா அந்த பர்சன்டேஜ் இன்னும் கம்மியாயிடுமா. நிச்சயமா மேம். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான சாதக பாதகங்களை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி.